அப்புறம் எங்கள் அப்பாட்ட சொன்னால் திருப்பி இவங்க அப்பா வந்து பேச மாட்டான். தம்பிகிட்ட அந்த நியூஸ் போகும், தம்பி பேச மாட்டான். திருப்பி வந்து 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. பார்ட் 2 வீடியோ வரவங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா சில சொந்தக்கார நாய்ங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இனி வந்து ஆனந்தே விட்டுட்டு போனால் கூட எனக்கு கவலை கிடையாது. நான் வந்து தனியாகவே வாழ்ந்துக்குவேன். எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவை கிடையாது. புரியுதா? எனக்கு லைஃப்னா என்னன்னு ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவும் தம்பியும் நாங்கள் வந்து பிரிஞ்சு ஒரு 3 வருஷம் என்னோட எக்ஸுனால தான் பிரிஞ்சோம். எக்ஸு அவங்கள்ட்ட போய் என்னை பற்றி எல்லாம் கெட்டதாக சொல்லி தான் அவங்களுக்கு என் மேலே வெறுப்பு வந்து, அப்புறம் ஆனந்த நான் பேசிகிட்டு இருக்கிறதவே என்னோட சொந்தக்காரங்க சொல்லி தான் எங்கள் அப்பாவோ தம்பியோ பிரிஞ்சாங்க என்கிட்டருந்து. அவங்க பேசாமல் இருந்தாங்க 3 வருஷம். ஆனால் இப்போ வந்து எந்த சொந்தக்காரங்க எப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். அப்புறம் இப்போ வந்து என்னோட வேல்யூவும் ரொம்ப நல்லா தெரியும். அதனால எந்த சொந்தக்கார நாய் முதல்ல நாய்ங்க போய் எங்கள் அப்பாட்டெல்லாம் முதல்ல காதை நிறச்சி என் தம்பியை எங்கள் அப்பாவை என்னைய பேச விடாமல் ஆக்குனீங்களோ, என் தம்பி பையன் என்னைக்காச்சும் நான் மீட் பண்ணேன்னா முன்னாடி இவங்க கொஞ்சம் நெஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது பிருத்திவி அம்மான்னு கூப்பிடுவான், அத்தைன்னு கூப்பிட மாட்டான், பிருத்திவி அம்மான்னு கூப்பிடுவான். அந்த நிலைமையிலேருந்து இப்போ அத்தைன்னு 2 பேரும் உயிரை கொடுக்குறானுங்க. எங்கள் அப்பா என் மேலே உயிராக இருக்காரு, நான் அவர் மேலே உயிராக இருக்கேன். என் தம்பி எவ்வளோ நான் ஸ்டோரியில் வந்து எங்கள் 2 பேர்த்துக்குள்ள என்றைக்கும் செட் ஆகலை. அது என் ராசி பலனா என்னன்னு தெரியல. என்னமோ சொல்லுவாங்க சந்திரன் அந்த மாதிரி என்னோட ராசியில் ஏதோ இருக்குது, அதனால தம்பி வந்து இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு என் ராசியில் ஆஸ்ட்ரோவில் பார்த்து சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ என் தம்பி பொண்டாட்டி, எங்கள் அப்பா, தம்பி குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப பாசமாக இருக்காங்க. பிருத்திவியும் நிறையா மாறி இருக்கான். அப்புறம் ஆனந்த் வந்து என் சைட்லேருந்து என்னோட லாஸ்ட் பிரெத் வரைக்கும் ஆனந்த் என் கூட இருப்பார். ஏன்னா அவர் எல்லாமே என்னோட நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்திருக்காரு. அதனால எனக்கு வந்து நீங்கள் என்ன மயிரை பிடுங்கிறதுக்கு நினச்சாலும் இப்போ மயிர் வந்து மயிராக இல்லை, இப்போ வந்து அது கம்பி மாதிரி ஆயிடுச்சு. அடிபட்டு வலி தாங்கி என் மயிர் வந்து கம்பி மாதிரி ஆயிடுச்சு. அதனால புடுகணும்னு நினைச்சிங்கன்னா, அதுவும் துரு பிடிச்ச கம்பியா இருக்குது என் மண்டையில இருக்க மயிர். அதனால புடுங்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த துரு பிடிச்ச இதில் உங்கள் கையை தான் இருக்கும். அதனால பார்த்து ரொம்ப வந்து என் லைஃப்பை பற்றியோ எங்கள் அப்பாட்ட போய் பற்ற வைக்கிறதோ இதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப சீப்பாக இருக்குது. சரியா? கழுசடைங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க, படிக்காத கை நாட்டுங்க தான் பண்ணுவாங்க. சரியா? கொஞ்சம் இந்த காசிப் படிக்கிறது, ஈவன் ஜோக்காக கூட எங்கள் அப்பாட்டையோ என் தம்பிகிட்டையோ போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களே பார்த்துட்டு வந்து அவங்களே ஏதாச்சும் என்கிட்ட கேட்குறாங்கன்னா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து எப்படி இருந்தாலும் நீ மனசில் இருக்கிறதா செய்வ அப்படின்னு எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் கேட்டார். அதுக்கப்புறம் நீ என்னத்தையோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஓகே? ஒன்றும் எங்கள் அப்பாக்குள்ளே இருக்கிற பாண்டிங்கெல்லாம் ஒன்றும் பிச்சுக்கல.